அட்டக தினேஷ் சொல்றாங்க, திடீர்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் கெத்து தினேஷ்னு மாத்துறாங்க. அது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ஏன்னா தினேஷ்னா தினேஷ்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது என்ன ஒரு புனைப்பெயரோட ஆட் பண்ணி சொல்றாங்களே அப்படின்ற மாரி. அது சொல்லும்போது உங்களுக்கு எப்படிண்ணா ஃபீல் ஆகுது? அது சந்தோஷம் தான். அந்த படம் கேரக்டர் பேரு சொல்றது ஹாப்பி தான். பட் எனக்கு வந்து தினேஷ் எங்க அப்பா, அம்மா வச்ச பேரு. அது கூல். ஓகே. தினேஷ்ன்றது எனக்கு ஹாப்பி தான். ஓகே. அந்தந்த கேரக்டர் வந்துட்டு அப்படி போயிடும்ல. பட் இது வந்து நான் படம் வரத்துக்கு முன்னாடி, நடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய பேரு. அடையாளம். ஸோ தினேஷ்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா வரதுக்கு முன்னாடி சினிமா நம்ம இப்படி ஒண்ணு பண்ணிடணும், நம்மள மக்கள் இப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னு நெறைய பிளான்ஸ் இருக்கும். நீங்க போட்ட பிளான் படி தான் ட்ராக் போயிட்டு இருக்கா? இல்ல நெறைய ரோலர் கோஸ்டர் மாரி போதா? நம்ம போட்ட பிளான் மாரி எதுவுமே போகாது. அதுவா நடக்கிறது தான். 10 வருஷம் முடியும்போது, சரி வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் திருப்பி அட்டகத்தி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 10 வருஷம் முடியும்போது லப்பர் பந்து கிரியேட் ஆகுது. எனக்கு இந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் நானு. அட்டகத்தி வந்து கோவம் வரும். ஃபர்ஸ்ட்டு அட்டகத்தி அப்படின்னு கூப்பிடும்போது, இல்ல பேர் எதனா சொல்லும்போது. அப்புறம் லைஃப்ல நம்ம அத ஏத்துக்க ஆரம்பிச்சோம். ஏத்துக்கிட்டோம்னா அது புரிய ஆரம்பிச்சது எனக்கு. அட்டகத்தினா என்ன? எனக்கு எப்படி என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுட்டு, ஓ! அட்டகத்தியா இருக்கிறதே செம்ம கெத்து, மாஸ் அப்படின்றது நான் அத ஏத்துக்கிட்ட கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேர் மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா கெத்து. எப்போ அத நான் ரிசீவ் பண்ணிட்டேனோ, அடுத்ததுக்கு போயிடுச்சு. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students.